வாங்க இப்போ நம்ம சுரக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வானலில் வச்சாச்சு. அதே பாவக்காய் பொரியல் பண்ணோம் இல்லையா, அதே வானலில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வச்சாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். எண்ணெய் ஊற்றலாம். வாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், நம்ம வெங்காயம் நறுக்கி சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி போனால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நல்லா வெங்காயம் வதக்கிட்டாங்க. வெங்காயம் வதங்கணும். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இஞ்சி தான், பூண்டு இல்லை, பெருஞ்சீரகம் போட்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். கொஞ்சம் மிளகு வதக்கட்டும். ஏன்னா நம்ம மல்லாட்டை பயிர் ஊற்றுறதுனால கொஞ்சம் தித்துப்பாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா வெங்காயமும் வதங்கிட்டாங்க. நமக்கு மேக்ஸிமம் வெந்திருந்தாலே போதும் நம்மளுக்கு. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டாங்க. நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டாங்க. நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுப்போம். நம்மளுக்கு தேவைக்கேற்ப தான் மிளகாப்பொடி போடுறோம். மிளகாப்பொடி சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி செஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தோல் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டிருக்கோம். பொரியலுக்குன்னா சின்னதாக போட்டுக்கலாம். இது குழம்புக்கு போடுறதுனால இவ்வளோ பெரிய சைஸில் போட்டுக்கலாம். ஏன்னா சுரக்காய் வந்து சட்டுன்னு தண்ணியாக போயிடுவாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இவங்க நல்லா கிண்டி விட்டோம் இல்லையா, அவங்க மூடி போட்டோம். 5 நிமிஷம் ஸ்லோவில் வேகட்டும். அவங்கள எந்த அளவுக்கு தண்ணி விட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு தான் புளி கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா, கொஞ்சம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் புளி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்குறாங்க. தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, நல்லா எண்ணெய் விட்டு வெந்துக்கிட்டுருக்காங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருக்கோம். ஏன்னா புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி காய்ங்க எல்லாமே வெந்தால் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா காய்கறி வேகாமல் ஒரு மாதிரி மறுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இவங்கள திரும்பவும் போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மல்லாட்டை பயிர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் லாஸ்ட்டில் ஊற்றிட்டு ஒரு கொதி தான் வரணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுப்போம். ஏன்னா நம்ம முன்னாடியே தாளிக்கும் போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டுட்டோம். இப்போ போதுமான அளவுக்கு புளி தண்ணியை எல்லாம் ஊற்றுறதுக்கு பிறகு லாஸ்ட்டில் உப்பு பதம் பார்த்துட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ இது மூடி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோவிலே வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவிலே வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இவங்களும் வெந்து ரெடியாக இருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிட்டாங்க இவங்களும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம புளி விட்டுக்குவோம். புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நல்லா புளி தண்ணி சேர்த்து வேகட்டும்.
இவங்க ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இவங்க ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கேஸை கொஞ்சம் ஹையிலே வச்சுருக்கேன், கொஞ்சம் கிட்டக்க இருந்தே பார்க்கணும். பார்த்திங்கன்னா மூடி போட்டுரும். 5 நிமிஷம் இவங்க கொதிக்கிட்டோம். நாங்கள் குழம்பு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அவங்க நல்லா கொதித்து செம்மையாக நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ரெடியாகி இருக்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 2 காஞ்ச மிளகாயை வறுத்து போட்டு வேர்க்கடலையை போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன். உங்களுக்கு பூண்டு சேர்த்து அரைக்கணுன்னாலும் சேர்த்துங்க, இல்லை ஜீரகம் போட்டு உங்களுடைய விருப்பம். நான் வெறும் 2 காஞ்ச மிளகாயை வறுத்து காரத்துக்காக, ஏன்னா இது கொஞ்சம் தித்திக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சுருன்னு இருக்கணுன்றதுக்காக காஞ்ச மிளகாயை போட்டு அரைச்சி வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதில் சேர்த்துடுவோம். கிண்டி விட்டு இவங்கள அப்படியே ஒரு கொதிக்க வச்சு தான் நம்ம இறக்கிடணும். நிறையா கொதிக்க விடக்கூடாது. நிறையா கொதிச்சிச்சின்னா அதோடைய கொஞ்சம் டேஸ்ட்டு போயிடும். அதனால் ஒரு கொதி மட்டுக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கும். இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சுங்க இல்லையா, நம்ம இப்போ தண்ணி கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான கிரேவி வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் நிறையா குடும்பம் இருக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிங்க. ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது வந்து தண்ணி ஆகாது, தடுப்பாக வந்துடும். இந்த மல்லாட்டை பயிர் வந்து தடுப்பு திக்னஸ் கொடுக்குற இது வந்து இதுக்கிட்ட இருக்குது. அதனால் நல்லா திக்னஸ் ஆகிடும். இப்போ நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறாங்க. நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இவங்க ஒரு கொதி வரட்டும். நம்ம இவங்கள மூடி போட்டுருவோம். பாஸ்கெட் கொடி வந்ததும் இவங்கள ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் 5 நிமிஷம். பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மசாலாலாம் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை போட்டு நல்லா கொதித்து ரெடியாக இருக்காங்க. போதும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணி, அவ்வளோதாங்க. நம்மளுடைய மல்லாட்டை பயிர் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன், நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம மதிய சாப்பாடு இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மதியானம் சாப்பாடு என்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். சாப்பாடு, பாவக்காய் பொரியல், நம்ம மல்லாட்டை பயிர் போட்டு சுரக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாடு. நீங்களும் இதை வந்து இட்லியும் தொட்டுக்கலாம், தோசையிலும் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.